வணக்கம். இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணியிருக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்ததுன்னா நீங்கள் வந்து எப்பவும் நம்ம சாம்பார் பொரியல் செய்கிற நேரத்தில் ஒரு நேரம் சூப்பும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இது சரியாகும். நல்லா ரத்தம் ஊறும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துக்கங்க. நல்ல பால் ஊறும். இது வந்து ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த மாதிரி சூப்போ முருங்கைக்கீரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா, முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ப்ரெஷரும் கண்ட்ரோலில் இருக்கும். சுகருக்கும் இது நல்லது. எல்லாத்துக்குமே இந்த மொத்தத்தில் இந்த சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சூப்பு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவே இருந்து கொடுத்து பழகிக்கங்க. முருங்கைக்கீரை பொரியல் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடும்போது வாயில் ஒரு மாதிரி கடிப்படம் நறுக்குன்ட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம சூப்பு அதிகமாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் போட்டிருக்க அளவுக்கு இன்றைக்கி வந்து 3 கப்பு வந்துருக்குது. நீங்கள் அது இன்னும் அதிகமாக செய்யும்போது எல்லாமே முருங்கைக்கீரை எல்லாமே அதிகம் பண்ணிக்கங்க. முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து 2 கைப்பிடி நல்லா முருங்கைக்கீரை நிறச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து குக்கரில் போட்டுருவேன். அப்படி 2 டம்ளர் நல்லா கை நிறச்சி 2 எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் ஒரு 4 டம்ளர் வைக்க போகிறேன். பூ இருந்தால் பூவோடு சேர்த்து வைங்க, நல்லாயிருக்கும். சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம் 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அதுவும் 1-2 மிக்ஸ். நம்ம வந்து எதையுமே இந்த இடிக்கிற உரல், இஞ்சி நம்ம டீக்கெல்லாம் இஞ்சி இடிக்கிற உரல் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன். சின்ன உரல் நம்ம எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இப்போ வச்சுருக்குறோம். அந்த மாதிரி உரலில் இடிச்சிக்கங்க. மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸ் ஆகிரும். அதே சமயத்தில் இஞ்செல்லாம் இப்படி தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த தட்டுறது இல்லைன்னா, இடிக்கிறது இல்லைன்னா முழுசாகவே போட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும். ஒரு சின்ன தக்காளி, ஒரு 10 மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்ம கடைசியில் மிளகு தூளும் போடுவோம். இப்போ இதெல்லாம் மிக்சியில் குக்கரில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுட்டேன். முடிஞ்சால் 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா குழைவாக வெந்துடும். இந்த பாசிப்பருப்பு போடுறது வந்து நம்ம இந்த சூப் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக நம்ம பாசிப்பருப்பு போடுறோம். அதே சமயத்தில் முருங்கைக்கீரையோட சத்தோடு இந்த பாசிப்பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சூப்புக்கு உப்பு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 3-3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது அவ்வளோவா தண்ணி வற்றாது. அதனால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஊற்றிக்கோங்க. அதே சமயத்தில் இந்த கீரைக்கு தகுந்தாப்புல நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா கீரை இன்னும் அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில், ஒரு விசில் ஹையில் வைங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கீரை வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எடுத்துடலாம். ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த சூப் மேலே போடும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த சூப்பில் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வடிகட்டிடலாம். தண்ணி வேறு எதுவும் ஊற்றாதீங்க. நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க தண்ணி தான், இந்த சூப்பு தண்ணியை தான் எடுத்து ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி ஒரு கரண்டி எடுத்து கலந்துக்கங்க. மிக்ஸி ஜார் அலசி அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ வடிகட்டி நல்லா வடித்தாச்சு. மீதி இருக்கிற சூப்பையும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு கொதி விடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு அடுப்பில் வச்சுருக்கிறேன். உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இப்போ சூப்புக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நம்ம பாசி பருப்பெல்லாம் போட்டதுனால நல்லா திக்னஸாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம். இது கூட ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கடைசி அப்படி போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, பெப்பர் பொடியும் கடைசியில் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். அந்த கீரையை இந்த சூப் கொடுக்கும்போது ஒவ்வொரு வாய்க்கு அது கடிப்பட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் வெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் கூட நீங்கள் இந்த சூட்டாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெண்ணெய் இருந்ததுன்னா போடணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போடாமல் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.